அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் திருமணம் தடை தாமதம் முறிவு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். நேற்று இதனுடைய முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம் ஒரு சில தடைகள் தாமதங்கள் என்ன எதனால் வருது அப்படின்ட்டு. அது மட்டும் அதில் நம்ம கடைசியாக பார்க்கச்சே சூரியனும் செவ்வாய் இதனுடைய இதை பற்றி நம்ம பாதிப்புகள் தான் எப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா, அது தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா பூமிகாரகன் ரத்தக்காரன் பெண்கள் இதுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கணும். விருச்சிகத்தெல்லாம் அதை கணக்கெடுக்கணும். அதே மாதிரி விருச்சிக ராசிலேருந்து 8ஆம் இடம், அப்போது அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் அந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா காலபுருஷத்துப்படி 8ஆம் இடம்ன்றது விருச்சிக ராசி வரும். அங்கே செவ்வாய் பகவான் அது பெண் ராசி, அது செவ்வாயினுடைய ஆட்சி வீடு வேறு. ஸோ அதனால் அதுவும் இல்லை, இந்த 8ஆம் இடம் அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்கிறோம், ஆயுள் ஸ்தானம் மர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா, அப்படி இருக்கச்சே அந்த இடம் பாதிக்கப்படும் அப்படின்றப்போ அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதால அது நம்ம சொல்கிறோம். அதனால் அதே மாதிரி இந்த செவ்வாயானவர் லக்னத்துக்கு 12 இருந்தால் தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி இருந்தால் தான் அந்த பாதிப்புகள் இருக்கும். பட் அதுவும் ஒரு அந்த எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அந்த தசா நடக்கணும். அந்த தசா நடக்குது அப்படின்றத பட்சம் தான் நம்ம இந்த தோஷங்கள் இதெல்லாம் நம்ம கணக்கெடுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு முன்னாடியே இப்போ இந்த செவ்வாய் தோஷமே எடுத்துக்கணும், ஒரு ஆரம்பத்துலேயே செவ்வாய் வந்துடுச்சு அப்படின்னா, திருமணம் அப்போ அந்த செவ்வாய் தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம், அதை நம்ம தோஷமாக எடுத்துக்கக்கூடாது. அதையும் நம்ம கவனிக்கணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம உடனே இதில் லக்னத்தில் இருக்குது இதில் இருக்குது அதனால் செவ்வாய் தோஷம் டக்குன்னு பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த தசை நடக்கச்சே தான் அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். நடந்து முடிஞ்சிச்சு, செவ்வாய் தசை ஆல்ரெடி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அந்த தோஷமாகவே கணக்கெடுக்கக்கூடாது. அது பின்னாடி அதே மாதிரி அந்த இது பின்னாடி அப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு 40-50 வருஷம் கழிச்சு வருது அப்படின்றப்போ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது. ஏன்னா திருமணம் அப்படின்றப்ப 25-30 வயசில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 40 அப்படின்றப்ப 70-75 வயசில் போயிடும். அப்போது அந்த தோஷன்றது அந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்குன்னு. ஏன்னா அந்தளவுக்கு வயசும் அந்த பாதிப்பை நம்ம அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தா நம்ம செவ்வாய் தோஷத்தை நம்ம தீர்மானம் செய்யணும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது இப்போது சனி பகவானுக்கு வருவோம். இப்போது அதாவது சனி பகவான் அப்படின்றப்போ இப்போ இதெல்லாம் தாமதம் டிலே எல்லாம் சனி மந்தக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சனி பகவான் லக்னத்துக்கு 2லேயோ இல்லை 5லேயோ இல்லை 7 இருந்தாலும் நான் சொல்கிறோம், இது ரிஜெக்ட் பண்ணிடுறோம் நம்ம அந்த ஜாதகத்தையே. ஏன் அதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, 2ல் இருந்து தான் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், ரொம்ப ஒருத்தர் பிடிச்சிப்பாங்க அடிச்சுப்பாங்க, அதனால் இப்போ இது மெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம். 5ன்றப்ப என்ன சொல்கிறோம், புத்திர பாக்கியத்தில் பாதிப்புகள் இருக்குது, பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்படுறோம். 7ன்றதுக்கு என்ன சொல்கிறோம், அவர் 7 சனி இருந்தாலே சனி அங்கே திக்பலம் விடும். அதனால் டிலே மேரேஜ் தான் இவருக்கு சரியாகும். அது மட்டும் இல்லாத 2 திருமணம் ஆகும் அப்படின்றத நம்ம கணக்கு எடுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அந்த ஜாதகத்தை நம்ம டிலே பண்ணிடுறோம். அதனால் தள்ளியும் போயிடுது. இது ஆக்சுவலாக இது உண்மையான காரணங்கள் இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு பார்த்தோம்னா எந்த மாதிரி இதில் இருக்காங்க, பிரதமை திதியோ துவாதசி திதியோ அல்லது உங்களுக்கு சதுர்தசி திதி, இந்த திதியில் பிறந்திருந்தாங்கன்னா அப்போ தான் அந்த அதுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அதே மாதிரி அந்த இடத்துல திருமண தடை எல்லாமே அந்த இருக்க பாதிப்புகள் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் அதே அந்த இடத்துல இருந்து இவர்கள் விஷ்கம்ப நாமயோகமோ பரிகம் நாமயோகமோ இல்லை கண்டம் நாமயோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுவே பெரிய யோகத்தையே செய்யும். சரிங்களா, இப்போ இதையும் நம்ம அந்த சனி இந்த இடத்துல இருக்கவங்கள பார்க்கணும். இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த சனி இங்கே இது மாதிரி 2லேயோ இல்லை 5லேயோ இல்லை 7லேயோ இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நிலை குரு பகவான் எப்படின்னு பார்க்கணும். குரு பகவானும் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் நம்ம இந்த ஜாதகருக்கு பாதிப்புகளோ இல்லை திருமண தடையோ எல்லாமே இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஆனால் ஏன்னா பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு குரு பகவானோ சனி பகவானும் நல்ல நிலையில் இருந்துட்டாங்க
அப்படின்னா அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டிடுவாங்க. பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்ல முடியாது, ஜெயிச்சு காட்டும். அதனால் அதை வந்து நம்ம ஒரு ரீசனாக எடுக்கக்கூடாது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் அப்படின்றது குரு. ஸோ குரு வந்து ஆனால் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு. அதே 10ஆம் இடம் வந்து சனி பகவான். அது சனி பகவான் நம்ம 10ஆம் இடம் அப்படின்னு நம்ம அதில் பார்க்கச்சு என்ன சொல்கிறோம், தொழில்காரகன். சனி வந்து தொழில்காரகன், ஜீவனக்காரகன், ஆயுள்காரகன், எல்லாத்துக்கும் சனி தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த குரு வந்து நம்ம புத்திரக்காரனுக்கும் குரு, தனக்காரனு குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குடும்பஸ்தானம் அமையத்துக்கு எல்லாமே குரு பகவான். அப்படி இருக்கு செய்வர்கள் 2 பேருமே நல்ல நிலையில் இருந்துட்டாங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ஜாதகம் எல்லாமே அமைஞ்சிடும். சில பிரச்சனைகள் இருந்து அப்படின்னா கூட அமைஞ்சால் அதில் ஜெயிச்சு காட்டிடுவாங்க. சரிங்களா? அதனால் ஒரு ஜாதகத்தில் குரு சனி நல்லா இருந்தாலே வந்து அதை நம்ம வந்து நல்ல ஜாதகமாக எடுத்து அதனால் நம்ம வந்து திருமண தடைக்கு நம்மளே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த ஜாதகருக்கு அதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது திருமண தடைக்கு என்ன பிரச்சனை வரும், திருமணம் ஆகுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி, அந்த 7ஆம் இடத்து அதிபதி எந்த நிலையில் இருக்கார்? அவர் 7ஆம் இடத்துக்கு 7க்கு 3 7க்கு 3ஆம் இடமோ அல்லது 6ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா தான் அந்த ஜாதக திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 7க்கு 3 தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போது ஒரு என்ன மேஷ லக்னமே எடுத்துக்கோம். மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா துலாம் ராசி அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் 7க்கு எந்த இடத்துல இருக்கார்? இப்போ 7க்கு 10 அப்படின்னு 7க்குனா 7, 8, 9 9ஆம் இடம் 3ஆம் இடம். அப்போ பார்த்தா அந்த சுக்கிர பகவான் 7க்குன்னா துலாலேருந்து விருச்சிகம், தனுசு ராசிலையோ, அதுக்கு அடுத்தது 6ன்னு பார்த்துங்க அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்தது எங்கே வரும்? நேராக மீன ராசிலையோ அல்லது ரிஷப ராசிலையோ அல்லது கன்னி ராசிலையோ சுக்கிர பகவான் இருக்கார் அப்படின்னா அப்போ அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்காது, எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து திருமண தடைக்கு காரணமாயிருக்கு. டிலே மேரேஜுக்கு இது ஒரு காரணம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது இந்த 3ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். இந்த 3ஆம் இடத்து அதிபதி எந்த நிலையில் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த 3ஆம் நிலத்து அதிபதி வந்து பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எல்லாமே பிரச்சனை தான். திருமண தடை, தொழிலில் தடை, அதுக்கப்புறம் பார்த்தா உறவுகளில், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாத்துலேயுமே வந்து தடைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது பாவக ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், தடை ஏதாவது ஒரு ஜாதகரோட தைரிய வீரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்கிறோம், முயற்சிகள் ஸ்தானம் சொல்கிறோம். அதே சகோதரத்துக்கும் 3ஆம் இடம் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்கச்சே வந்து அந்த 3ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றப்போ இந்த மாதிரி பாதிப்புக்கெல்லாம் வச்சு அங்கே வந்து புத்திர பாகியத்துக்கு ஆண் ஜாதகத்துக்கும் சரி பெண் புத்திர பாகியத்துக்கு நம்ம அந்த 3ஆம் இடத்தை பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கச்சு அந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, அந்த அதிபதி பாதிக்கப்பட்டாலே எல்லா பிரச்சனையும் அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து புத்திர பாகியத்துக்கு, இந்த புத்திர பாகியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 5ஆம் இடத்துல வந்து பாவகர்கள் இருந்தால் மட்டும் புத்திரர்கள் பாகியம் இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. சரிங்களா? அந்த 5ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு புத்திர பாகியம் இல்லை அப்படின்றப்போ பிரச்சனைகள் இருக்குது. பாகியம் இல்லைன்ற கூட பிரச்சனைகள் இருக்குது, தாமத தடை அந்த மாதிரி இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு பாதிக்கப்பட்டாலும் வந்து புத்திர பாகியத்தில் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து எது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா அவர்கள் வந்துட்டு அந்த ஆண்கள் பார்க்கச்சா வந்து ஒரு அந்த வீரியத்தை வந்து கட்டுப்படுத்த இதில் போயிடும். அதேமாரி பெண்கள் நம்ம பார்த்தோன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரும். கரு உருவாகிறதுல பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த 3ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டாலே வந்து புத்திர பாகியத்தில் மெயினாக வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த 5ஆம் இடமும் வந்து 5ஆம் இடத்தை அதிபதி பாதிக்கப்பட்டால் மட்டுமே வந்து புத்திர பாகியத்தில் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் இருக்கும். அந்த 5ஆம் இடம் பற்றி நல்லபடியாக இருந்தால் அதே அவர் குரு பார்வை பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் இருக்காது நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதனுடைய தொடர்ச்சி மீண்டும் வந்து தொடர்ச்சி வந்து அடுத்த பகுதி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.